ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்னம்பூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா எழுத்தறி நாதராகவும், தாயார் பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி சுகந்த குத்தலாம்பிகான்னு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் பார்த்தீங்கன்னா செண்பக மரம் பலா. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ஐராவதி தீர்த்தம். தேவார பாடல் பெற்ற காவிரி வடக்கத்தில் இது 45வது தலமாக பார்க்கப்படுது. இங்கு சுயம்பு மூர்த்தி இறைவன் காட்சியளிப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. கல்வி அபிவிருத்தி தரும் தலமாக தலம் பார்க்கப்படுது. சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 45வது தலமாகவும் பார்க்கப்படுது. தல பெருமை என்ன சொல்றதுன்னா, நவராத்திரி காலத்தில் இங்கே இறைவனை வழிபாடு செய்வதில் கல்வியில் மேன்மை பெறலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் பேச்சு சரியாக வராத குழந்தைகள், பேச தயங்குற குழந்தைங்களாம் இங்கே நவராத்திரி அப்போ இங்கே இறைவனை அர்ச்சனை செய்தால் நல்வாழ்க்கு பெறுறாங்க. கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுத்துகிற தலமாகவும் இந்த தலம் விளங்குது. இப்போது தல வரலாறு. சோழ மன்னன் கணக்கராக சுதர்மன் என்ற கணக்காளரை நியமிக்கிறாரு. அந்த கணக்காளர் சுதர்மன் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் சரிவர தன்னுடைய பணியை செய்து வர்றார். ஒரு நாள் என்ன ஆச்சு, மன்னருக்கு ஒரு சந்தேகம். சுதர்மன் சரியான கணக்கு தான் நம்மகிட்ட காட்டுறான சந்தேகம் வருது. அதன்படி என்ன பண்ணுறாரு, சுதர்மன் அவைக்கு வர சொல்கிறாரு. சொல்லி அனைத்து வரவு செலவு கணக்கு அனைத்தையும் கேட்குறாரு. கேட்கும்போது சுதர்மனும் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த கணக்கு வழக்க சொல்கிறார். இருந்தாலும் இந்த சோழ மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதெல்லாம் பண்ணுற இந்த கணக்கு, நீ காட்டின கணக்கில் எனக்கு விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை, அதனால் சரியான உண்மையான கணக்கு காட்டுன்னு சொல்கிறாரு. சுதர்மனுக்கு ஒன்றுமே புரியல. நான் தன் மீது அரசர் சந்தேகம் கொள்கிறார் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தான் எந்த தவறும் செய்யவில்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் ஆலயம் சென்று அங்கே சிவபெருமான்கிட்ட முறையிட்டு வழிபாடு நடத்துகிறார். அப்படி வழிபாடு நடத்துறது வேலையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, சுதர்மன் வடிவில் அரசருக்கு என்னென்ன சந்தேகமோ எல்லாத்தையும் நிவர்த்தி செய்துட்டு போயிடுறாரு. மன்னரும் பார்த்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த சுதர்மன் ஆலயத்திலேருந்து மீண்டும் அந்த கணக்கை அவருக்கு அரசருக்கு விளக்குதாக வராரு. அரசர் சொல்கிறார், நான் உங்களுக்கு இந்த கணக்கை விவரிக்கிறேன்னு சொல்கிறாரு. சொல்லும்போது மன்னர் சொல்கிறார், இல்லை இப்போ தான் விளக்கம் கொடுத்துட்டு போனேன், எனக்கு அதுவே போதும்னு சொல்லி மன்னர் சொல்கிறாரு. நான் எங்கே வரவில்லைன்னு சொல்லி சுதர்மன் சொல்கிறாரு. சொல்லும்போது இப்போ நீ தானே என்கிட்ட கணக்கு கொடுத்துன்னு சொல்லி மன்னர் சொல்கிறார். அப்போ தான் சுதர்மனுக்கு ஒன்று விஷயம் புரியுது. தம் வடிவில் சிவபெருமான் மன்னருக்கு ஐயத்தை போக்கியிருக்கிறான்னு சொல்லி வருது. அந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா சுதர்மன் மன்னருக்கு சொல்கிறாரு. மன்னருக்கு சொன்னோடனே மன்னர் சுதர்மன் மரியாதை மதிப்பு ஏற்படுது. சிவபெருமான் நம்பிக்கை அதிகம் அப்புறம் இந்த ஆலயம் சென்று சிவபெருமானை வணங்கி அங்கே இருக்கிற இறைவனுக்கு கோவில் கட்டுறாரு. கட்டுறது பார்த்தீங்கன்னா அப்போ தான் இறைவனுக்கு எழுத்தறிவித்த நாதர் சொல்கிறார். ஏன்னா சிவபெருமானுக்கு அங்கே சோழ மன்னனுக்கு ஏற்ப சங்கடத்தை எல்லாத்தையும் போக்கியதால் எழுத்தறிவித்த நாதர். ஏன்னா போதிய படிப்பறிவு இல்லை, ஆனால் கணக்கில் கெட்டிக்கார சுதர்மன். அப்படியேப்பட்ட கல்வி ஞானம் கொடுத்தவர் தான் இந்த எழுத்தறிவித்த நாதர். அதனால தான் இந்த ஆலயத்து பேர் எழுத்தறிவித்த நாதராகவும் அட்சயபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தையும் தந்துருக்காரு. அட்சயம் என்றால் எழுத்து. இங்கு சுயம்புலிங்கமாக சிவபெருமான் காட்சியளிப்பது மிக மிக சிறப்பு. அது மட்டுமல்லாத பங்குனி மாதத்தில் 13, 14, 15 அன்று
அன்றோ புரட்டாசி 31/2 தேதியில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து சிவபெருமானை பட்டு செல்வது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு ஒரு முறை உருவாக்கிட்டு தன்னுடைய குழந்தையை செல்வங்களோடு சென்று எழுத்தறிவிநாதரை வணங்கி இறையருள் பெற்று குழந்தைகளும் கல்வி கேள்வி சிறந்து விளங்க ஞானம் பெற்று இறையருள் பெருக இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம்.